ஒரு கதை சொல்லலாமா? ஓகே, இந்த கதைக்குள்ளே போகிறோம். கதையோட பெயர் வந்து உள்ளே இருக்கும் நல்லவன். உள்ளே இருக்கிற நல்லவன். ஸோ அவன் ஒரு திருடன். அவனுக்கு என்ன பொழப்புனா ஊர் ஊராக போய் திருடுவது அவனுடைய வேலை. அவன் என்ன பண்ணான், அவன் வழக்கப்படி ஒரு ஊருக்கு வந்தான். வந்துட்டு பகல் நேரத்தில் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு எந்தெந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க, எங்கெங்கே போய் திருடலாம் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கணக்கு போட்டு வச்சுக்கிறான். அப்படியே அதை யோசித்து மனசில் வந்து அதை இது பண்ணி வச்சுக்கிறான். அந்த ஊரை ஒட்டி ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் வழிப்போக்கர்கள் வந்தால் தங்குவதற்காக கட்டப்பட்ட மண்டபம். அந்த மண்டபத்தில் போய் அவன் படுத்துட்டான். படுத்துட்டு மிட் நைட் ஆன உடனே நள்ளிரவு நேரம் வந்தது. அவனோட தொழில் ஆரம்பிக்கிற வேலை வந்துச்சு. ஸோ என்ன பண்ணான், அவன் நினச்சபடி ஒரு வீடு பார்த்து வச்சுருந்தான். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து போயிட்டு பின்வாசல் கது வழியாக குதிக்கணும்னு அவன் மனசில் போட்டு வச்சுருந்தான். ஸோ பின்வாசல் வழியாக பின் செவரை தாண்டி குதிக்கும் போது ஒரு நாய் பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சிச்சு. நாய் குறைச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரர் எழுந்து பார்த்துட்டாரு. அவனை திருடன் 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 கத்தின உடனே நிறைய மக்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டு அவனை பார்த்துட்டாங்க. இவன் வந்து என்ன பண்ணுறதே தெரில, பயங்கர ஸ்பீடாக எல்லாருக்கிட்டேருந்தும் தப்பிச்சு ஓடுறான். ஓடும்போது ஓடி அவனை துரத்திட்டே வராங்க, பயங்கரமாக துரத்திட்டே வராங்க. ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். நேராக ஓடி போனபோது பக்கத்தில் தான் படுத்திருந்த மண்டபம் வந்தது. மண்டபத்துக்கு வந்துட்டான். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. பின்னாடியே மக்கள் வர சத்தம் கேட்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. பக்கத்தில் ஒரு சாம்பல் குவியல் மாதிரி இருந்தது. அதை என்ன பண்ணால், அந்த சாம்பல் குவியலை எடுத்து அப்படியே தன் மேலே அப்படியே ஃபுல்லாக பூசிக்கிட்டு சாமியார் மாதிரி அப்படியே உட்காந்துட்டான். என்ன செய்வதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தூணின் ஓரமாக அப்படியே உட்காந்துட்டான். துரத்தியவங்க வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாங்க, யாரையும் காணலை. என்ன இந்த பக்கம் தானே வந்தான், யாரையும் காணலை அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாதி மக்கள் அந்த பக்கமே பார்த்துட்டு ஒரு சாது சன்னியாசி தான் உட்காந்துருக்காரு. கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி யாரும் இல்லை அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வந்துருங்க, அவன் இந்த பக்கமாக ஓடிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக கடந்து போயிடுறாங்க. மறுநாள் வந்து வந்தவர்கள் எல்லாருமே திருட கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி போயிடுறாங்க. மறுநாள் ஊருக்குள்ளே புதிதாக ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி ஒரு நம்ம ஊருக்கு யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்கா, மண்டபத்தில் உட்காந்துருக்காரு, அவர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க. எத்தனை நாள் நம்ம ஊரில் தங்கியிருப்பாரோ தெரியாது அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க. உடனே பயங்கர ஊர் மக்கள் பூரா கூட்டமாக வந்து மண்டபத்துக்கிட்ட வந்துட்டு அவனுக்கு காணிக்கையாக அள்ளி 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 செலுத்துகிறாங்க. சன்னியாசின்ட்டு நினச்சிட்டு அவளோட காலடியில் காணிக்கைகளை செலுத்தி திரும்பி வராங்க. சன்னியாசி வேடத்தில் இருந்த திருடனுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வருது. அவன் என்ன பண்ணுறான், யோசிச்சு பார்க்குறான். நேற்று நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், யார் வீட்டில் திருடலாம், என்ன பண்ணலான்னு, எந்த வீட்டில் திருடலான்லாம் நினச்சானோ அவங்களே இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து காலடியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. திருட எண்ணியதெல்லாம் தேடி வருகிறது. தேடி வருகிற போது அவன் எதுவும் நமக்கு தேவையில்லை என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதனால் அவன் எழுந்துக்கிறான். காலடியில் கிடக்கிற ஒரு பொருளை கூட அவன் சட்டை கூட பண்ணலை, திரும்பி கூட பார்க்காம நடந்தான். கொஞ்சம் தூரம் நடக்கும்போது அவனுடைய நண்பன் ஒருத்தன் அவனை பார்த்துட்டான். பார்த்துட்டு டேய், நீ என்னடா அது புது வேஷம் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த திருடன் சொல்கிறான், நேற்று வரைக்கும் வேஷம் போட்டிருந்தேன், இன்றைக்கி அந்த வேஷத்தை நான் கலைச்சி வெள்ளை மனிதனாக வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நண்பன் மெல்ல நடந்து போவதை பார்த்து இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவனுக்கு நண்பன் வியப்போடு பார்க்குறான். இந்த கதை நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற நல்லவனை நாம் தேடி பிடித்து அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் இன்றைய மனித குலத்துக்கு தேவைப்படுகிற உண்மையான விடுதலை. இந்த காலத்தில் எல்லாம் ஒருத்தர் சன்னியாசி ஆகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஒரு மண்டபத்தில் 2 சன்னியாசிகள் பேசிக்கொள்கிறார்கள். ஏன்பா, நீ சன்னியாசி ஆகிறதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு வேற இன்னொரு சன்னியாசி கேட்குறாரு. அதுக்கு இந்த சன்னியாசி சொல்கிறாரு, எனக்கு கல்யாணமே ஆகலைப்பா, அதனால சன்னியாசி ஆகிட்டேன் அப்படிங்கிறார். சரிப்பா, என்ன கேட்டிய, நீ எதுக்குப்பா சன்னியாசியான அப்படின்னு இந்த சன்னியாசி அந்த சன்னியாசி கேட்குறாரு. அதுக்கு அந்த சன்னியாசி சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆகிட்டுதுப்பா, அதனால தான் நான் சன்னியாசி ஆகிட்டேன்னு சொல்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் சன்னியாசி ஆகிற காரணங்கள்லாம் இருக்குது. பட் நிஜமாலே நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற நல்லவனை தேடி கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான
நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையோட மீனிங் வந்து அதுதான். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெய்லி கேட்குறேன், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே தான் நான் கேட்குறேன், வேறு என்ன கேட்பேன்? ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.